இன்றைக்கி நம்ம டேஸ்டியாக ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: அரை கப்பு வேர்க்கடலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன், அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக புளி, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 4 வரமிளகா. தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். கடாயில் முதல்ல வேர்க்கடலையை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. செவக்க வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதே கடாயிலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம், உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்தாச்சு. இப்போ வெங்காயத்தையும் போட்டு வதக்கணுங்க. இப்போ வரமிளகா, பூண்டு சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணுங்க. வதங்கிடுச்சு. இப்போ புளியும் போட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்தாச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்க பொருளையும் சேர்த்துட்டோம். இதோட தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கடுகுளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் வரமிளகா, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் போட்டாச்சு. சட்னியில் சேர்த்துட்டோம்னா டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி.